பண்ணி கொடுத்துருவோம்ப்பா. உங்களுக்கு 100 நாள் வேலை என்றைக்கும் கிடைக்கிற மாதிரி கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவோம். நமக்கு தேவையான அடிப்படை வசதிகள், சாலை வசதி, மின்சார வசதி, குடிநீர் வசதி, பஸ் வசதி, பள்ளிக்கூட வசதி அனைத்தையுமே உங்களுக்கு செஞ்சு தரப்படும் என்பது தெரியும். ஏன்னா இப்போ ஓட்டு போட்டு நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கிறீங்க, பிரசிடண்ட்டை நீங்கள் தான் எஜமான், கவுன்சிலரை தேர்ந்தெடுக்கிறீங்க, எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறீங்க, எம்பிஏ தேர்ந்தெடுக்கிறீங்க. எதுக்கு? உங்களுடைய பணியை செய்ய ஒரு பிரதிநிதி, அவ்வளோதான். உங்கள் சார்பில் உங்களுக்கு என்ன குறைகள் இருக்கோ அதை நிவர்த்தி பண்ணி கொடுக்குறதுக்கு பிரசிடண்ட்டு, கவுன்சிலரு, எம்எல்ஏ, எம்பி இருக்கலாம். அதுக்கு தான் நான் ஓட்டு போடுறீங்க. ஓட்டு போனால் அந்த குறைகளை உங்களுக்கு தீர்த்து வைக்கலாம். இப்போ ரகுபதி 10 வருஷமா அமைச்சராக இருக்கார். ரகுபதி இப்போ 10 வருஷமா, இப்போ 5 வருஷம் அமைச்சர், 5 வருஷம் எம்எல்ஏ. முதல்ல அம்மா பேட்டில் நமக்கு அம்மாவும் அவருக்கு அமைச்சர் கொடுத்தாரு 10 வருஷம். இந்த தொகுதியை தன்னிறைவு பெற்ற தொகுதியாக இருக்கணும். இந்த இது மக்களை பார்க்கணும். அவர் கல்லூரிக்காக இதை மாநகராட்சியில் சேர்க்கலாமா? கல்லூரி எங்க இருந்தாலும் அவருக்கு ஓடிடும், காலேஜ் எங்க இருந்தாலும் போயிடும். ஆனா நம்ம மக்கள் பாதிக்கிறது, நம்ம தான் பாதிக்கிறோம். இதை நீங்க ஆமா கஷ்டம், இதை சரி பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அம்மாவுக்கு சொல்லி 320 கோடி ரூபாயில 720 கிராமங்களுக்கு காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்தோம். அது கொடுத்துருக்கோம். 720 கிராமங்களுக்கு காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்திருக்கோம். 5 உயர்நிலை பள்ளியை, மேல்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளியை தரவு எடுத்து கொடுத்துருக்கோம். இது மாதிரி செய்யறதுக்கு இப்போ எடப்பாடியார் அம்மாவுடைய ஆட்சியை வந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மாதம் 2000 ரூபாய். இப்போ ஸ்டாலின் 21